இந்த வீடியோல பிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். விவாதம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். இதான் ஃபர்ஸ்ட் லைன். அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். இரண்டாவது லைன் பாருங்க. அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் லைனே தான் செகண்ட் லைனும் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான் அப்படின்னு சொல்றாங்க. உதவித்தொகை பெற்றிருந்தான் அப்படின்னா அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான் அப்படின்னு செகண்ட் லைன்ல சொல்றாங்க. ரெண்டு லைனுமே ஒண்ணுதான். ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தவறானது வராது. ஆப்ஷன் சி சந்தேகத்திற்குரியதும் வராது. ஆப்ஷன் டி தீர்வின்றி போவது அதுவும் வராது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனே தான் செகண்ட் லைனும். ஸோ இந்த விவாதம் சரியானது தான். செகண்ட் லைன் சரியானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.